இன்றைய காலகட்டத்தில் கேரளா முழுவதும் மலையாள மொழி பேசி வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை மலையாளிகள் என்று அழைச்சி வர்றாங்க. ஆனால் வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கு இருந்த பெரும்பான்மையான மக்கள் தமிழ் மொழி பேசி வந்தாங்க. 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை அங்கு இருந்த மக்கள் தமிழ் எண்களை பயன்படுத்தி வந்தாங்க. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு தமிழர்களும் மலையாளிகளும் ஒன்றாகத்தான் வாழ்ந்து வந்தாங்க. தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் ஏன் இந்த ஒரு தொடர்பு என்றால் 2 பேருமே ஒரே இன மக்கள். இன்றைய காலகட்டத்தில் கேரளாவில் உள்ள பல குடிகள் நம்முடைய தமிழ் குடிகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை. கேரளாவில் இருந்த நம்முடைய தமிழர்கள் எப்படி மலையாளிகளாக மாறினார்கள், நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியில் இருந்து எப்படி மலையாளம் எனப்படும் ஒரு மொழி உருவானது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேரளா அதாவது சேரநாடு. சேர மன்னர்கள் கேரளா பகுதியை ஆட்சி செய்த வரைக்கும் கேரளா என்பது சேர நாடாகத்தான் இருந்தது. சேர மன்னர்கள் வீழ்ச்சியோடு அங்கிருந்த நம்முடைய தமிழ் மொழியும் வீழ்ச்சி அடைந்தது. சங்க காலகட்டத்தில் கொடுந்தமிழ் நாடுகள் என நம்முடைய இலக்கியங்கள் 12 நாடுகளை சொல்கின்றன. அந்த 12 நாடுகளில் குட்டநாடு, குடநாடு, வேநாடு, பூலிநாடு ஆகிய 4 நாடுகளும் சேர நாட்டில் இருந்த நாடுகளாகும். இந்த கொடுந்தமிழ் நாடுகள் என்பது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இலக்கண முறைப்படி மொழிகளை பேசாமல் வட்டார வழக்குகளிலும் பேச்சு வழக்குகளுக்கு ஏற்ற மாதிரியும் மொழிகளை பேசுவார்கள். இந்த பகுதிகளை கொடுந்தமிழ் நாடுகள் என்றுமே அழைச்சு வந்தாங்க. சேர நாட்டில் இருந்த நம்முடைய தமிழ் மொழி மலையாள மொழியாக மாறுவதற்கு மிக முக்கியமான 2 காரணங்கள் உள்ளது. அது என்னவென்றால் அங்கிருந்த கொடுந்தமிழும் மற்றும் நம்பூதிரிகளும். கேரளாவில் இருந்த நம்பூதிரிகள் மணிப்பிரவாளம் எனப்படும் ஒரு முறையை கொண்டு வந்து அங்கு இருந்த கொடுந்தமிழுடன் சமஸ்கிருதத்தை சேர்த்து எழுதி பல இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் உருவாக்க ஆரம்பித்து அதன் மூலமாக மலையாளம் எனப்படும் ஒரு மொழி உருவாவதற்கு அடித்தளம் போட்டாங்க. தமிழ் மொழியிலிருந்து மலையாள மொழி உடனடியாக உருவாக கிடையாது. இந்த ஒரு மொழி உருவாவதற்கு கிட்டத்தட்ட 5 நூற்றாண்டுகள் எடுத்துக்கொண்டன. கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மலையாள மொழி கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது. கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் மலையாள மொழி முழுமையான ஒரு மொழியாகவும் மாறியது. மலையாள மொழி உருவானதில் நம்பூதிரிகள் பங்கு மிகவும் அதிகம். களப்பிரர்கள் ஆட்சி காலகட்டத்தில் சேர சோழ பாண்டியர்கள் என 3 பேருமே வீழ்ந்து கிடந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் தான் வடக்கிருந்து நம்பூதிரிகள் மேற்கு கடற்கரை ஓரமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கேரளாவில் குடியேற ஆரம்பித்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் நம்பூதிரிகள் மொத்தமாக 64 குடியேற்றங்களாக கேரளா மற்றும் கேரளா எல்லைப் பகுதிகளில் குடியேற ஆரம்பித்தாங்க. நம்பூதிரி பிராமணர்கள் கேரளாவில் குடியேறிய சமயத்தில் அங்கு இருந்த களப்பிர மன்னர்கள் நம்பூதிரிகளுக்கு நிலதானம் கொடுத்துள்ளனர். அவர்களுக்கு நிலத்தை கொடுத்து அவர்கள் அங்கு இருப்பதற்கு அனுமதியும் கொடுத்துள்ளனர். நம்பூதிரிகள் களப்பிரர்கள் ஆட்சி காலகட்டத்திலேயே ஒரு நில உடைமை சமூகமாக மாறியிருக்காங்க. களப்பிரர்களுக்கு பிறகு மீண்டும் சேர மன்னர்கள் சேர நாட்டை ஆட்சி பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் நம்பூதிரிகள் செல்வாக்கு என்பது அதிகரித்திருந்தது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பிற்கால சேர மன்னர்கள் நம்பூதிரிகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சேர மன்னர்களின் அமைச்சரவையில் நம்பூதிரிகளுமே இருந்தாங்க. இப்படி நம்பூதிரிகள் கையில அதிகாரம் வந்த பிறகுதான் அவங்க மணிப்பிரவாளம் எனப்படும் ஒரு முறையுமே கொண்டு வந்தாங்க. இந்த மணிப்பிரவாள முறை அப்படின்னா என்னன்னா, தமிழ் மொழியோடு வடமொழியை சேர்த்து எழுதி இலக்கியங்கள் எழுதுவாங்க. இதை அன்றைய காலகட்டத்தில் பெருமையாகவும் ஆடம்பரமாகவும் கருதி வந்தாங்க. பொதுவாக இந்த மணிப்பிரவாள முறையை நம்முடைய தமிழ் புலவர்களுமே பயன்படுத்தி வந்திருக்காங்க சங்க காலகட்டத்தில். ஆனால் எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, கடுமையான தமிழ் சொற்களுக்கு பதிலாக எளிமையான தமிழ் சொற்களை பயன்படுத்தி மக்களுக்கு புரியும்படி இலக்கியங்களை உருவாக்குவதற்காக நம்முடைய தமிழ் புலவர்கள் இந்த மணிப்பிரவாள முறையை பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த நம்பூதிரிகள் இதை எதற்காக பயன்படுத்தினாங்கன்னா, தமிழ் சொற்களுக்கு பதிலாக சமஸ்கிருத சொற்களை போட்டு அதன் மூலமாக பல கவிதைகளையும் உரைநடைகளையும் எழுதி வந்தாங்க. இதன் காரணமாக தமிழ் மொழி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக திரிவடையவும் ஆரம்பித்தது. தமிழ் காப்பியங்களின் பிரச்சாரம் குறைந்து நாட்டு மொழியின் வேறுபாடு தோன்ற அங்கு இருந்த மக்களுக்கு செந்தமிழ் மொழியை புரிந்து கொள்வது என்பது கடினமாக தொடங்கியது. இது மட்டுமில்லாமல் அன்றைய காலகட்டத்தில் கேரளாவில் இருந்த அரசர்களும் நம்பூதிரிகளும் நாட்டு மொழிக்கு பதிலாக வடமொழிக்கு அதாவது சமஸ்கிருத மொழிக்கு அதிகமான ஆதரவு கொடுத்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் கேரளாவில் அதாவது சேரநாட்டில் பல இடங்களில் கொடுந்தமிழ் தான் பேசி வந்தாங்க. நேரடியாக அந்த மக்களிடத்தில் சமஸ்கிருத மொழியை கொண்டு போக முடியாது. இதனால அந்த மக்களின் பேச்சு வழக்குக்கு ஏற்ற மாதிரியே தமிழ் மொழியோடு சமஸ்கிருத மொழியை சேர்த்து நிறைய இலக்கியங்களையும் காப்பியங்களையும் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இது மக்களிடத்தில் எளிமையாக பரவியது. கொடுந்தமிழ் பேசி வந்த அந்த மக்கள் எளிதாக மலையாள மொழி பேசவும் ஆரம்பிச்சாங்க. கிபி 11ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் தான் அல் ஃபுர்னி. இவர் முகமது கஜினியினுடைய அரசவையிலுமே ஒரு அறிஞராக இருந்தார். இவர் மலபார் பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது
சேர நாட்டை பற்றி எழுதுகையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, மலபார் நாட்டில் அதிகமான அளவிற்கு வெற்றிலைகள் என்பது கிடைக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க. தங்கம் மற்றும் வெள்ளியின் புழக்கங்களும் அங்கு அதிகமாக இருக்கின்றன. ஆனால் இவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில்லை என்றுமே சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி அவர் சொன்ன முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கலப்படமான ஒரு மொழியை பேசி வர்றாங்க என்று சொல்லி வர்றாரு. இதன் மூலமாக கிபி 11ஆம் நூற்றாண்டிலும் கூட மலையாளம் எனப்படும் ஒரு மொழி முழுமையாக உருவாமல் அவங்க தமிழ் மொழியும் வடமொழியும் கலந்து கலப்படமான ஒரு மொழியை தான் பேசி வந்தாங்க என்பதை நம்ம இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக கிபி 14ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியா வந்த ஒரு பயணி தான் மார்க்கோ போலோ. இந்த மார்க்கோ போலோ இந்த மலபார் நாட்டை பற்றி, அதாவது கேரளாவை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா, மலபார் நாட்டு மக்களுக்கென தனியாக ஒரு மொழி இருக்கின்றன, தனியாக ஒரு அரசன் இருக்கிறான் என பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கூற்றை வைத்து பார்க்கும் பொழுது கிபி 14ஆம் நூற்றாண்டில் மலையாளம் எனப்படும் ஒரு மொழி முழுமையான ஒரு மொழியாக மாறிவிட்டது என்பதை நம்மால் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். கேரளாவில் கிடைத்துள்ள பல பழங்கால செப்பேடுகள் மற்றும் கல்வெட்டுகளில் செந்தமிழை தான் பயன்படுத்தியிருக்காங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரைக்குமே அங்கு இருந்த மன்னர்கள் தமிழ் மொழியை தான் செப்பேடுகளில் பயன்படுத்தி வந்திருக்காங்க. கிபி 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிரியன் கிறிஸ்துவ செப்பேடுகளை செந்தமிழ் அறிவு இல்லாமல் நம்மளால படிக்கவே முடியாது. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது என்றால், சேர மன்னர்கள் கேரளாவில் இருந்த வரைக்குமே அவங்க ஆட்சி மொழியில தமிழ் மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலேயே தமிழ் மொழி என்பது திரிவடையவும் ஆரம்பித்திருக்கின்றன. தமிழ் மொழியும் வடமொழியும் கலந்து உருவான ஒரு மொழிதான் இந்த மலையாள மொழி. நம்பூதிரிகள் கேரளாவிற்குள் வரும்பொழுது அங்க முழுக்க முழுக்க தமிழ் மொழி மட்டும்தான் பேசப்பட்டு வந்தது. மலையாள மொழியை முதலில் எழுத ஆரம்பித்ததே இந்த நம்பூதிரி பிராமணர்கள் தான். மலையாள மொழியின் மிக பெரும் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களும் இதே நம்பூதிரி பிராமணர்கள் தான். சேர நாட்டில் இருந்த சேர மன்னர்கள் எப்போ முழுமையாக வீழ்ச்சி அடைந்தாங்களோ அந்த சமயத்திலேயே அங்கு இருந்த தமிழ் மொழியும் முழுமையாக வீழ்ச்சி அடைந்து மலையாள மொழி ஆட்சி மொழியாக மாறியது. கிபி 1122, அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டுல சேர நாட்டை ஆட்சி பண்ண ஒருவர் தான் ராமவர்ம குலசேகரன். இவரோட சேர மன்னர்களின் ஆட்சி என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. இவருக்கு பிறகு சேரநாடு என்பது பல பிரிவுகளாக உடைந்து போகின்றது. இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் 4 தளி என்று அழைக்கப்பட்ட நம்பூதிரிகளின் சபை மகோதையில் இருந்தது. இந்த சபை அன்றைய காலகட்டத்தில் செல்வாக்கு மிக்க ஒரு சபையாக இருந்தது. இது மட்டும் இல்லாம 4 தளிகளின் முக்கிய கோவிலான நெடிய தளியிலிருந்து இவர் பல ஆணைகளை பிறப்பித்ததாக சில செய்திகளுமே கிடைக்கின்றன. இதை வைத்து பார்க்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் நம்பூதிரிகள் எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்திருக்கார்கள் என்பது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக எளிதாக புரியும்படி சொல்லணும் என்றால், நம்பூதிரிகள் உள்ள வர்றாங்க. உள்ள வந்த பிறகு இங்கிருந்த ஆட்சியாளர்களை அவங்களுக்கு கீழே கொண்டு வந்து மணிப்பிரவாளம் எனப்படும் ஒரு முறையை கொண்டு வந்து தமிழ் மொழியோடு சமஸ்கிருத மொழியை சேர்த்து எழுதி மலையாளம் எனப்படும் புதிதான ஒரு மொழியை இந்த நம்பூதிரிகள் உருவாக்குனாங்க. இந்த பதிவுல மலையாள மொழி எப்படி உருவானது என்று பார்த்தோம். அடுத்த ஒரு பதிவுல கேரளாவில் இருந்த பல குடிகள் இந்த நம்பூதிரிகளால் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, இவர்களால் கொண்டு வரப்பட்ட தரவாடு முறை, சம்பந்த முறை அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.